ஹாய் ஆல் வெல்கம் டு கோமதி பிரியா டிஎன்பிஎஸ்சி. ஸோ நமக்கு இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா லெவல் எக்ஸாம்லேயும் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு பார்ட் அதான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அவுட் சோர்ஸ் புக்ஸ்லேருந்து தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் புக்கை தாண்டி என்னென்ன பாயிண்ட் வேணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்கும். ஸோ இது நம்ம பிரகதீஷ் பப்ளிகேஷன் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பியர் வருகையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அந்த டாபிக் கண்டிப்பாக தேவைப்படும். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா மின்டோ மார்லி சீர்திருத்தத்தில் இருந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது மின்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. இதில் மின்டோ யார், மார்லி யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு பேருமே வேறு வேறு ஆள். ஓகேங்களா? இதில் மின்டோ அப்படின்றவர் வைசிராயாவும், மார்லி அப்படிங்கிறவர் அயலுறவு செயலாளர், அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் அஃபையர் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் இருந்திருப்பாங்க. ஸோ இதில் மின்டோ மார்லியில் ஃபஸ்ட்டு வரவர் வைசிராய், செகண்ட் வரவர் வெளியுறவுத்துறை செயலாளர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் 1909 கவுன்சில் சட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட பேரில் வந்ததுனால இதை மின்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதில் என்ன அப்படி பண்ணாங்க, என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க அப்படிங்கிறத 4 பாயிண்ட் 4 ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து எது ராங் எது ரைட் அப்படிங்கிறத இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சென்ட்ரலில் இருக்கக்கூடிய சட்டமன்றம், இப்போ பார்லிமெண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் அதிகபட்சமாக 60 பேர் இருக்கலாம் அப்படின்ற கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதில் 27 பேரை தேர்ந்தெடுத்து எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுத்தாங்களும், மிச்சம் உள்ளவங்களை நாமினேஷன் அதாவது நியமனமும் பண்ணியிருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு முஸ்லீமுக்காக வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1909 தான். முஸ்லீமுக்கு மட்டும் வகுப்பு வாரி கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1909 தான். ஸோ இந்த இடத்துல ஒரு வகுப்பு வாரி அப்படிங்கிற ஒரு ஸ்பார்க் ஸ்டார்ட் ஆனதுனால தான் 1947 தனிநாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அதோட ஆரம்ப கட்டம். முஸ்லீம்களுக்கு தனி தொகுதியும் அதனால் என்ன ஆச்சு, ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இது இப்போ நம்ம சென்ட்ரல் லெவலில் பார்த்தோம், மத்திய சட்டமன்றத்தில் 60 பேர் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் மாகாணம், இப்போ நம்ம ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அந்த காலத்தில் மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் கூடுதல் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோன்னா 50 பேர். இதில் என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள், வரவு செலவு அறிக்கை, அதாவது சிம்பிளாக பட்ஜெட், அது பற்றியும் பொதுமக்களோட நலன் பற்றியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, டிஸ்கஸ்லாம் நீங்கள் பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் கேட்கணும். பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணும் அப்படின்னு இருந்தது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வரவு செலவு அறிக்கை பற்றி நீங்கள் பொதுமக்களோட நலன் பற்றி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம், தீர்மானமும் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அடுத்தது வருது. தலைமை ஆளுநரோட நிர்வாக குழுவில் முதலாக ஒரு இந்தியரை சட்ட உறுப்பினராக நியமிக்கிறாங்க. ஒரு லா மெம்பராக கவர்னரோட கவுன்சிலில் ஒருத்தர் இடம்பெறாரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்பி சின்ஹா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்பி சின்ஹாவை 2 விதமாக கொஷின் கேட்கலாம். கவர்னரோட கவுன்சிலில் நிர்வாக குழுவில் சட்ட உறுப்பினராக இருந்த முதல் இந்தியர்னும் கேட்கலாம். அதே போல் இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் பொதுமக்களோட அவையில் இருந்த 2வது நபரும் யார் அப்படின்னா எஸ்பி சின்ஹா தான். அப்போ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இருந்த முதல் இந்திய நபர் யார், தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ இவரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதோட வேறு இந்த 1909 ஆக்டை பற்றி வேறு என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இங்கிலாந்தில் இருந்த இந்திய கவுன்சில்லையும் 2 இந்தியர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. பாம்பே சென்னை மாகாணத்தில் நிர்வாக குழுவோட உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் 2லேருந்து 4 இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தோன்னா மின்டோ பிரபு அவரால் கொண்டு வந்ததுனால வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஸோ மின்டோ யார், மார்லி யார் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. மின்டோ தான் வைசிராய், மார்லி தான் அயலுறவு செயலாளர். இந்த சட்டம் இங்கிலாந்து அரசாங்கம் பின்பற்றிய பிரித்தாளும் கொள்கையோட உச்சகட்டம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பாகிஸ்தான் பிரிவினையோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டே 1909 சட்டம் தான்.
அடுத்து பார்க்க போகிறது 1919க்கான மாண்டேகு செம்ஸ்போர்டோட சீர்திருத்தம் பற்றி பார்க்கலாம். ஓகே, இங்கே மாண்டேகு யாரு, செம்ஸ்போர்டு யாரு அப்படின்னு பாருங்க. இங்கே மாண்டேகு தான் வெளியுறவு அமைச்சர், செம்ஸ்போர்டு தான் அரச பிரதிநிதி. ஸோ அங்கே மின்டோ வர பேர் தான் என்னவா இருந்தார், அரச பிரதிநிதி, வைசிரா எல்லாம் ஒன்று தான். இங்கே 2வது வரவர் அரச பிரதிநிதியாக இருக்கார். சிம்பிளாக இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மின்டோ மார்லி சீர்திருத்தம்னு வருதுன்னா மின்டோ அதாவது வர பேர் தான் வைசிராய், அரச பிரதிநிதியாக இருப்பார். மாண்டேகு செம்ஸ்போர்டு வருதுன்னா 2வது வரக்கூடிய பேர் செம்ஸ்போர்டு, அவர் தான் வைசிராயாக இருப்பார். எங்கே மிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை என்ன பண்ணியிருக்கோங்க, நீங்கள் வெளியுறவு அமைச்சர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இவங்க என்னென்ன சேஞ்சஸ் எல்லாமே கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சட்டத்தை ஏமாற்றம், இது ஒரு சும்மா பித்தலாட்டம் தான் காங்கிரஸ் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. இந்த சட்டம் மூலமாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறாங்க. என்னது, இரட்டை ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. டியூவல் கவர்மெண்ட்டு, டயரார்கி சிஸ்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த இரட்டை ஆட்சியை எந்த இடத்துல கொண்டு வராங்க, மாகாணத்திலையா மத்தியிலையா, தெளிவாக இருக்கணும். மாகாணத்தில் இரட்டை ஆட்சி, மாகாணத்தில் இரட்டை ஆட்சி கொண்டு வந்தது 1919 ஆக்ட் தான். மாகாணத்தில் இரட்டை ஆட்சினா என்னப்பா அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் 2 விதமான சட்டங்களாக பிரிக்கிறாங்க, 2 விதமான டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறாங்க. ஒன்று என்னென்னா ஒதுக்கப்பட்ட துறைகள், இன்னொன்று மாற்றப்பட்ட துறைகள். அதாவது ரிசர்வ் டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்ஃபர் டிபார்ட்மெண்ட்டு. நல்ல டிபார்ட்மெண்ட்டெல்லாம் நல்ல பிரிட்டிஷ் வச்சுக்குவாங்க. நல்ல பவரான டிபார்ட்மெண்ட்டெல்லாம் என்ன பண்ணிப்பாங்க, பிரிட்டிஷ் வச்சுப்பாங்க. சும்மா சோப்பலாங்கி டிபார்ட்மெண்ட்டு, சும்மா பெரிய பவர் இல்லாத டிபார்ட்மெண்ட்டெல்லாம் நம்மக்கிட்ட தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கு பேர் தான் இரட்டையாட்சி. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பிரிட்டிஷ்க்கு ஒதுக்கப்பட்ட துறைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நல்ல நடுமண்டல ஆணி அடித்த மாதிரி இந்த 7 டிபார்ட்மெண்ட்டும் ஞாபகம் இருக்கணும். ஆட் ஒன் அவுட்டில் அடிக்கடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு எது வரும் எது வராது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒதுக்கப்பட்ட துறைகள், அதாவது ரிசர்வ் டிபார்ட்மெண்ட். என்னென்னலாம் ரிசர்வ்டான டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, காவல், சிறைச்சாலை. ஸோ சிறையில் ஒருத்தர் இருக்காருன்னா கண்டிப்பாக காவலுக்கு ஆள் வைப்போல, சிறை காவல், பேரா ஞாபகம் வைங்க. நில வருவாய், நீர்ப்பாசனம். நிலத்திலேருந்து வருமானம் வரணும்னா தண்ணி பாய்ச்சணும்ல. ஓகே, அப்போ நில வருவாய், நீர்ப்பாசனம். ஓகே, நிதியை பாதுகாப்பாக வைக்கலைன்னா எவனாவது திருடிட்டு போயிடுவான். அப்போ நீதித்துறையில் தான் போய் நிற்கணும். ஸோ நிதித்துறை, பாதுகாப்பு, நீதித்துறை. ஓகே, ஸோ இப்படி சேர்த்து ஏதாவது க்ளூ வேர்டு வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒதுக்கப்பட்ட துறைகள்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஒதுக்கப்பட்ட துறைகள் அப்படின்னா யார் பார்த்துப்பா, பிரிட்டிஷ் தான் பார்த்துப்பாங்க. ஆங்கிலேயருக்கு ஒதுக்கப்படுது. ஆளுநரோட நேரடி கண்ட்ரோலில் இந்த ஒதுக்கப்பட்ட துறைகள் வந்துடும். அப்போ நமக்கு என்னதான்ப்பா விட்டு வச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மாற்றப்பட்ட துறைகளை விட்டு வைக்கிறாங்க. அப்போ மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்னா என்னென்ன மாற்றப்பட்ட துறைகள் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ மாற்றப்பட்ட துறைகள் அப்படிங்கிறது அதாவது இந்திய பிரதிநிதிகளுக்கு இந்த கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. என்னெல்லாம் பாருங்கள், உள்ளாட்சி, லோக்கல் கவர்மெண்ட்டு, பொதுப்பணி, பொது சுகாதாரம், கல்வி, துப்புரவு, இங்கே பாருங்கள் வேளாண்மை, அக்ரிகல்ச்சர், வனங்கள், ஃபாரஸ்ட்டு, தொழில், மீன்வளம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய துறைகள் எல்லாமே மாற்றப்பட்ட துறைகள். ஈஸியாக மாற்றப்பட்ட துறைகள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் வனங்கள் எப்போயுமே குழப்பம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு பெரியது தானே, அது பிரிட்டிஷ் கைக்கு போயிருக்குமோன்னு நமக்கு தோணும் நிறைய இடத்துல. பட் கிடையாது. உள்ளாட்சித்துறை, வனங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட தான் இருந்தது. இதை பார்த்துட்டு இதில் வேற என்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஆங்கிலோ இண்டியன்ஸ், சீக்கியர்கள், கிறிஸ்டியன்ஸ் இவங்களுக்கெல்லாம் தனி தொகுதி கொடுத்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி கொடுத்தாங்கன்னா 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தம். ஆங்கிலோ இண்டியன்ஸ், சீக்கியர்கள், கிறிஸ்டியன்ஸு இந்த 3 பேருக்கு அடுத்த தனி தொகுதி கொடுக்குறாங்க. ஸோ இதை எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919 ஆக்டில் கொடுக்குறாங்க. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதை பார்த்துட்டு அன்னிபெசன்ட் அம்மையார் சொல்கிறாங்க, இது ஏதோ ஆங்கிலேயர்கள் மனசார கொடுக்குற மாதிரிலாம் இல்லையேப்பா, இது நமக்கே அசிங்கமாக இருக்குது. அவங்க ஏதோ நமக்கு பிச்சை போடுற மாதிரியும்
நம்ம இத ஜாலியா அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா, நமக்கே அது அசிங்கமா இருக்கு அப்படின்ற ஒரு கோட் சொல்றாங்க. அந்த கோட்ஸ் பாருங்க. இந்த சட்டத்தை ஆங்கில அரசு வெளியிட்டது ஆங்கிலேயரின் பெருந்தன்மை அற்ற செயல். மனசாட்சியோட அவங்க குடுக்கல. அதனை ஏற்றுக்கொள்வது இந்தியருக்கு மதிப்புடையதாக ஆகாது. நமக்கு அது கெத்தே கிடையாதுப்பா! அப்படின்னு அன்னி பெசன்ட் அம்மையார் அப்பவே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க என்ன பண்ணாங்க எக்ஸ்ட்ராவா அப்படின்னு பார்த்தோம்னா, சென்ட்ரல் லெவல்ல மத்தியில் 2 அவைகளை கொண்ட சட்டமன்றம் ஏற்படுத்தப்பட்டது. நம்ம இப்ப ராஜ்யசபா, லோக்சபா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி மாநிலங்களவை, சட்டப்பேரவை அப்படின்னு 2 விஷயங்கள் சென்ட்ரல் லெவல்ல ஏற்படுத்துனாங்க. இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல நமக்கு கேட்டிருக்காங்க. முதலாக மத்தியில் 2 அவைகளை கொண்ட சட்டமன்றம் எப்ப ஏற்படுத்தப்பட்டது? அப்படின்றது நமக்கு கொஸ்டினாவே வந்திருக்கு. ஓகே. ஸோ மத்திய சட்டப்பேரவையில அங்க இருந்த கவுண்ட் பாருங்க. மொத்தம் 144 பேர் இருந்திருக்காங்க. அதுல 41 பேர அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதேபோல ராஜ்யசபா, இப்ப ராஜ்யசபாவா இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களவையில இருந்த 60 உறுப்பினர்கள்ல 26 பேர நாமினேட் பண்ணியிருக்காங்க. நியமிச்சிருக்காங்க. நியமனம்னா அங்க டைரக்ட்டா ஒருத்தன் போய் விரல காமிச்சு, "எப்பா நீ போய் இந்த சேர்ல உட்காருன்னா" உட்காந்துருவாங்க. அந்த மாரி தான் நியமன முறை வந்து இருந்தது. ஓகே. அவ்ளோ நாளா வந்து நமக்கு வந்து ஒரு சேலரி குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியன் கவர்மெண்ட்டோட காசு எடுத்து, அவன் பொருள் எடுத்து அவனே அடிக்கணுன்ற மாரி, நம்ம காசு எடுத்து நமக்கே சேலரி குடுப்பான். இதுக்கப்புறம் என்ன ஆயிருச்சு அப்டின்னா, இந்தியாவுக்கான ஒரு அயலுறவு செயலர் நாங்க ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்றோம் இல்லையா? அவருக்கு உதவியாளர் எல்லாருக்கும் ஊதியம் இனி நாங்க பிரிட்டிஷ் வருவாயிலிருந்து குடுப்போம். அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. லண்டன்ல இருந்த இந்தியாவுக்கான உயர் ஆணையர் ஒருத்தர் ஒரு ஸ்பை மாரி, ஒரு தூதர் மாரி ஒருத்தர வந்து நியமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு தேர்தல் ஆணையம் அமைக்கிறாங்க. நேரடி தேர்தல் முறையும் நடைமுறைக்கு வருது. இது ரொம்ப ஒரு பியூட்டியான விஷயம். நேரடி தேர்தல் முறை நடைமுறைக்கு மொத வந்தது 1919 சட்டப்படி தான். ஓகே. சரி தேர்தல் வைக்கிறீங்களேன்னு சொல்றீங்களே, நாங்க இப்ப 18 வயசு ஆனா ஓட்டு போடுறோமே, அப்ப அப்படியா ஓட்டு போட்டாங்க? இல்லவே இல்ல. எவன் நல்லா படிச்சிருக்கானோ, எவன் நெறைய காசு வச்சிருக்கானோ, எவன் டாக்ஸ் எல்லாம் நல்லா கட்டுறானோ, அவன் தான் ஓட்டு போட முடியும். நல்ல பணக்காரனா பார்த்து, படிச்சவனா பார்த்து ஓட்டு போட வச்சிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சட்டத்து மூலமா பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு ஒரு விஷயம் நிறுவப்படுது. 1926ல குடிமை பணியாளர்கள், அதாவது சிவில் சர்வீஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள தேர்ந்தெடுக்க மத்திய பணியாளர் தேர்வாணையம், நம்ம இப்ப இருக்க அந்த யுபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்போ வந்து உருவாக்குனது மத்திய பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறத அமைக்கிறாங்க. இது இந்த ஆக்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த சட்டம் வந்து மத்திய பட்ஜெட்ல இருந்து மாகாண பட்ஜெட்ட தனியா அமைச்சுக்கலாம். இப்ப நம்ம எப்படி ஒரு பட்ஜெட்ட வந்து வெளியிடுறாங்கன்னா, சென்ட்ரல்லயும் வெளியிடுவாங்க. நம்ம இப்ப தமிழ்நாடுல இருக்கோம்னா, தமிழ்நாடு பட்ஜெட் அப்படின்னும் தாக்கல் பண்ணுவாங்க இல்லையா? அப்பவே பெர்மிஷன் வந்து குடுத்துருக்காங்க. 1919ல தான் இந்த மாரி பெர்மிஷன் வந்து குடுத்துருக்காங்க. 2 பட்ஜெட்ட தனித்தனியா நீங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஆனா ஒரு விஷயம் வச்சான் செக்கு. இது நீங்கலாம் பண்ணுங்க நாங்க சொன்னதெல்லாம். 10 வருஷத்துக்கு அப்புறம் இத நாங்க கண்டிப்பா ஆய்வு பண்ணுவோங்க. அப்படிங்கிறத ஒரு செக்கா வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ 1919 ஆக்ட் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அடுத்து 1935 இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட், இந்திய அரசு சட்டம். சைமன் கமிஷன்னு ஒண்ணு அமைச்சான். 1927 வாக்குல 3 வட்டமேஜை மாநாடு நடக்குது. 1930, 31, 32 வெல்லிங்டன் பிரபு வெள்ளை அறிக்கை வெளியிடுறாரு 33ல. இந்த 3 பேஸ் பண்ணி வெளியிடப்பட்டது தான் 1935ல உள்ள இந்திய அரசு சட்டம். நம்ம இப்போ உள்ள கான்ஸ்டிடியூஷன்ல கூட பார்த்தீங்கன்னா, 1935 ஆக்ட் நெறைய சுமந்து கொண்டு தான் நம்ம வந்திருக்கோம். நெறைய 1935ல இருந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில பார்க்கும்போது, இதில உள்ள பிரிவுகள், அட்டவணைகள்லாம் இம்பார்ட்டன்டான்னு கேட்டா, அவ்வளோ தூரம் படிக்க வேண்டியதில்ல. இதில உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். இங்க வந்து என்னன்னா, ஃபெடரல் சிஸ்டம் உண்டு பண்ணணும். கூட்டாட்சி ஒன்றை மத்தியில் உருவாக்க வேண்டும். நல்லா யோசிச்சு பாருங்க. மாகாணத்தில் இரட்டையாட்சி அப்படின்னு சொன்னா 1919. ஓகே. இங்க பாருங்க கூட்டாட்சியை மத்தியில உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பவே 3 பட்டியல்கள் இருந்தது. இந்த 3 பட்டியல்கள்ல உள்ள துறை வந்து படிக்கணுமான்னு கேட்டா, இத படிக்க வேணாம். நம்ம விடுதலை டைம்ல எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் எப்படி அப்டேட் பண்ணாங்க இல்லையா? சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்,
16152 இப்போ உள்ள கரண்ட் கவுண்ட் அதுதான். அந்த கவுண்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. மத்தியில் இரட்டையாட்சி கொண்டு வராங்க. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்க. மாகாணத்தில் இரட்டையாட்சினா மாண்டேகு செம்ஸ்போர்ட், மத்தியில் இரட்டையாட்சினா 1935 ஆக்ட். ஓகே. ஸோ ஒதுக்கப்பட்ட துறைகள் இந்த ரிசர்வ்டு டிபார்ட்மெண்ட், கெத்தான டிபார்ட்மெண்ட் எல்லாம் தலைமை ஆளுநர் அவங்களோட குழுவோட கண்ட்ரோலில் இருந்தது. மாற்றப்பட்ட துறைகள் எல்லாம் அமைச்சரவையோட பொறுப்பில் விடப்பட்டுச்சு. ஓகே. மாகாணத்தில் இருந்த இரட்டையாட்சி ஒழிச்சிட்டு, அதாவது 1919 கொண்டு வந்த அந்த சட்டத்தை ஒழிச்சிட்டு மாகாணத்தில் சுயாட்சியை கொண்டு வந்து மத்தியில் இரட்டையாட்சியை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து 1935 ஆக்டில் நடந்த ஒரு மாற்றம். ஓகேங்களா. அந்த இடத்துல 2 அவைகள் கொண்ட சட்டமன்றங்கள் சில இடத்துல இருந்தது. இது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக படிக்க வேண்டாம். ஒரு தலைமை நீதிபதி 6 நீதிபதிகளை கொண்ட கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஃபெடரல் கோர்ட்டை ஃபஸ்ட்டு டெல்லியில் தான். எப்போ? முட்டாள் தினம் அன்னைக்கு. எப்போ? ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி 1937 அன்னைக்கு தான் நிறுவனாங்க. இந்த ஆக்ட் படி கொண்டு வந்தாங்க. எந்த சட்டப்படின்னு கேட்குறாங்கன்னா 1935. என்னைக்கு நிறுவப்பட்டதுன்னு கேட்குறாங்கன்னா 37. யாருப்பா ஃபஸ்ட்டு அந்த சீஃப் ஜஸ்டிஸ் யார், முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தோன்னா மௌரிஸ் கியர் அப்படிங்கிறவர் தான் முதல் தலைமை நீதிபதி. இங்கே என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க? தாழ்த்தப்பட்ட வகுப்பினராக இருக்கட்டும், பெண்கள், தொழிலாளர்கள், இந்த மாதிரி வகை வகையாக பிரித்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ கொள்கை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது அப்படின்லாம் வந்து மென்ஷன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா 1935 ஆக்ட் தான். வாக்குரிமை எல்லாருக்கும் இருந்துச்சா? இல்லை. மொத்த மக்கள் தொகையிலே 10% தான் வந்து ஓட்டே போட முடியும் அப்படின்னு இருந்தது. பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னா, சென்ட்ரல் ரிசர்வ் பேங்க்கு, மைய வங்கி, வங்கிகளின் வங்கி இப்படிலாம் சொல்கிறோம்ல, அது இந்த சட்டப்படி தான் கொண்டு வரப்பட்டது. ஏப்ரல் 1ஆம் தேதி, அதுவும் ஏப்ரல் 1 தான், 1935 தான் கொண்டு வராங்க. ஓகே. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்மா மியான்மர் என்று அழைக்கப்படும் இல்லையா இப்போது, அதோட பழைய பெயர் தான் பர்மா. பர்மாவானது இந்தியாவிலேருந்து பிரிக்கப்படுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த 35 ஆக்ட்லேயே ரொம்ப வேலிடான பாயிண்ட் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ வரக்கூடியது கிளைமேக்ஸு 1947 இந்திய விடுதலை சட்டம். 1947 பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி நம்ம இட்லி இல்லை அட்லி யார்? பிரிட்டிஷுக்கு பிரைம் மினிஸ்டர். அங்கேருந்து தான் இன்ஃபர்மேஷன் வரும் நமக்கு இல்லையா. அட்லி வந்து பிப்ரவரி 20ஆம் தேதி 1947 ஒரு பேச்சுவார்த்தையை கொடுக்குறாரு. என்ன பேச்சுவார்த்தை கொடுக்குறாரு அப்படின்னா 1948, இங்கே ஜூன் 3ன்னு தப்பாக கொடுத்துருக்காங்க, ஜூன் 30ன்னு போட்டுக்கோங்க. ஜூன் மாதம் 30ஆம் தேதி 1948க்குள்ளே நாங்கள் மூட்டை முடிச்சலாம் கட்டிட்டு இல்லையா கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சொல்லி வச்சார். ஓகேங்களா. அந்த இடத்துல வந்து ஏற்கனவே தனிநாடு கோரிக்கை வேணும்னு முஸ்லீம்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி இல்லையா. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன ஆகுது, மவுண்ட் பேட்டன் வந்து உள்ளே வரார், கவர்னர் ஜெனரல் வைஸ்ராயா உள்ளே வராரு. 1947 ஜூன் 3ஆம் தேதி ஒரு பிளான் சொல்கிறார். இந்திய பிரிவினை திட்டத்தை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறார். ஏன்னா பிரிஞ்சு போகணுன்னு சொல்கிறீங்கள, பிரித்து விட்றேன் விடுங்க, என்ன கவலை, இதுதான் மவுண்ட் பேட்டன் திட்டம், இல்லைனா ஜூன் 3 பிளான்னு கூட இதை சொல்லுவாங்க. ஜூன் 3ஆம் தேதியை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜூலை 18ஆம் தேதி சட்டத்தையே வந்து ஏற்றிடுறாங்க. ஸோ இந்திய விடுதலை சட்டம் நிறைவேற்றப்படுது. இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற 2 சுதந்திர நாடுகள் உருவாக்குறதுக்கு இது மிக பெரும் காரணமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் என்னெல்லாம் நடக்குது, ஆகஸ்ட் 15 நமக்கு விடுதலை கொடுத்துட்றாங்க, ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கு விடுதலை கொடுத்துட்றாங்க. ஸோ 2 தனி நாடாக அறிவிக்கப்படுது. ஓகே. இதுக்கு முன்னாடி அரச பிரதிநிதி அப்படிங்கிற அந்த முறை வந்து நீக்கிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியா பாகிஸ்தானுக்கு இனிமேல் வந்து பொறுப்பாகாது அப்படின்னு அறிவிச்சிடுறாங்க. ஓகே. இப்போ இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ இந்தியாவுக்கு உங்களுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேணுமா, உருவாக்கிக்கலாம். பாகிஸ்தானுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேணுமா, அதுவும் உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற பெர்மிஷன் வந்து இங்கே கொடுக்கப்படுது. ஸோ இந்த இடத்த நீங்கள் நோட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, பாகிஸ்தான் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது எத்தனை மெம்பர்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு கலந்து போனாங்க அப்படிங்கிறத நம்ம மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் பார்ப்போம்.
ஸோ அங்கே பார்க்கும்போது இந்த பாயிண்ட் உங்களுக்கு வந்து எப்போ சொன்னாங்க, 1947 ஆக்டில் தான் சொன்னாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து புரிய வரும். இதில் 2 நாடு இருக்காங்க. இந்த நடுவில் சுதேச அரசுகள், அதாவது மன்னர்கள் ஆட்சி பண்ணக்கூடிய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எங்கே போவாங்க? பரம்பரையாக அப்படியே வாழ்ந்துட்டாங்க. அவங்க ஒன்று இந்தியாவோடையோ இல்லை இந்த பாகிஸ்தான் கூடயோ இணைஞ்சிக்கலாம். இல்லையா நீங்கள் சுதேச அரசாகவே கண்டினியூ பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கண்டினியூ பண்ணிக்கலாம் தான் 1947 சொல்கிறாங்க. இதுக்கு அப்புறம்தான் சுதேச அரசுகளை ஒன்றிணைப்புன்னு சொல்லி நம்ம இந்தியாவின் பிஸ்மார்க் வல்லபாய் பட்டேல் வந்து இதை முன்னெடுத்து கொண்டு போகிறாரு இல்லையா? அது அப்போவே நடக்கலை. ஸோ வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் எப்படின்னாலும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதில் எல்லை பிரச்சனை வருது. பஞ்சாப் பார்டரு, பெங்கால் பார்டரு. ஏன்னா இந்த பக்கம் பாகிஸ்தானும் இருக்குது, இந்தியாவும் இருக்குது. ஸோ பெங்கால்லையும் அதே கதை வந்து தொடருது. இதை எல்லைகளை வரையறுக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு ஆணையம் ஏற்படுத்துகிறாங்க. இதுக்காக வந்து இங்கிலாந்துலேருந்து ஒருத்தரை வர வைக்கிறாங்க, சிரில் ரெட்க்ளிஃப் அப்படிங்கிறவர். சிரில் ரெட்க்ளிஃப்க்கு வந்து நம்மளோட மேப் பற்றி தெரியுமா, இல்லை நம்மளோட எல்லைகளை பற்றி தெரியுமானா எதுவுமே தெரியாது. அவராக வந்தார், 2 கோடை போட்டு விட்டு போயிறாரு. அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைகள்லாம் நம்ம ஐஎன்எம்ல வந்து டீட்டெயில்டாகவே படிப்போம் இல்லையா? இந்த இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு எத்தனை பேர் போனாங்க, பாகிஸ்தான்லேருந்து அங்கே இருக்க முடியாமல் எத்தனை பேர் வந்து அந்த 1950க்குள்ளே வந்தாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா? இந்த 2 சுதந்திர நாடுகளுக்குமே தனித்தனியாக கவர்னர் ஜெனரல் நியமிக்கப்படுவாங்க, தனித்தனியாக தான் இருப்பாங்க. அப்போ சுதந்திர இந்தியாவோட ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. ஓகே, அதே போல் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யார் நோட் பண்ணணும். ஸோ மவுண்ட் பேட்டன் வந்து இந்தியர் கிடையாது, அவர் வந்து பிரிட்டிஷ்காரு. முதல் இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் தான் கேட்டிருக்காங்க. அவரே ஒருத்தர் இந்தியனாக இருக்காரு அப்படின்னா நம்ம ராஜாஜி. ஓகே, ராஜகோபாலாச்சாரியார் இருக்கார் இல்லையா, அவர் தான். பாகிஸ்தானோட கவர்னர் ஜெனரல் யார்? முகமது அலி ஜின்னா. ஸோ இது பார்க்கும்போது சில விஷயங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். ஆகஸ்ட் அறிக்கைனா என்ன, ஆகஸ்ட் ஆஃபர்னா என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆகஸ்ட் அறிக்கை 1917. இது எப்போ வருது? மாண்டேகு வெளியிட்ட ஒரு அறிக்கை தான். மாண்டேகு யாரு? அயலுறவு செயலாளர். செம்ஸ்போர்ட் யாரு? அரச பிரதிநிதி. ஸோ 1917 ஆகஸ்ட் மாதம் 20 இந்த டிக்ளரேஷன் வருது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு நாங்கள் வந்து தன்னாட்சி அப்படிங்கிற ஒரு நிறுவனங்களை ஏற்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு ஹோம் ரூல் நடந்தது 1916 ஞாபகம் இருக்கும். இந்த ஹோம் ரூலை வந்து ஒரு கட்டுக்கடங்க வைக்கிறதுக்காக தான் இந்த மாண்டேகு இந்த பிளானே பண்ணுவார். இதை நம்பி தான் அன்னி பெசன்ட் ஹோம் ரூலை கைவிடுவாங்க. அதுக்கப்புறம் கல்கத்தா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷனுக்கு பிரசிடெண்ட்டாகவும் ஆவாங்க. அதுக்கப்புறம் தன்னாட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சே போயிடும் இல்லையா? தன்னாட்சி கோரிக்கை வந்து இந்த ஒரு ஆகஸ்ட் அறிக்கை நம்பி ஏமாந்து போவாங்க எல்லாரும். ஸோ அந்த ஆகஸ்ட் அறிக்கை மாண்டேகுவால் வெளியிடப்படுது. ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஆகஸ்ட் நன்கொடை 1940. ஆங்கில அரச பிரதிநிதி லின் லித்கோ அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்தியர்களை வந்து டிஸ்கஸே பண்ணாமல் ஒரு விஷயம் சொல்லுவார். செகண்ட் வேர்ல்டு வாரில் இங்கிலாந்துக்கு ஆதரவாக இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணும். ஏண்டா யாருக்கு யாரா சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு தான் இருக்கும். எங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணாமல் நீ இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறையே அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரிசைன் பண்ணிடுவாங்க, பதவி விலகிடுவாங்க. ஸோ காங்கிரஸை திருப்திப்படுத்தணுன்றதுக்காக சில வாக்குறுதியை லின் லித்கோ வந்து உடனே கொடுப்பார். ஆஃபர், நம்மளுக்கு ஆடி ஆஃபர் மாதிரி இது ஆகஸ்ட் ஆஃபர். 1940 வந்து அந்த விஷயத்த சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, போரில் இந்தியர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், போர் முடிஞ்சதும் நான் உங்களுக்கு வந்து இந்த அரசியல் நிர்ணய சபை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருக்கு இல்லையா, அதுக்காக நான் ஒரு குழுவெல்லாம் ஏற்படுத்தி தருவேன், அந்த குழுவில் இந்தியன்ஸும் பார்ட்டிசிபேட்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பார். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேரு அறிக்கை, நேரு ரிப்போர்ட்டு. நம்ம நேருனா இந்த இடத்துல யார்? மோதிலால் நேரு. 1928 இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு அயலுறவு செயலர் ஃபிர்கன் ஹெட் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களால் உங்கள் கான்ஸ்டியூஷனை உங்களுக்கே உருவாக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுப்படுவார். நமக்கு ரத்தம் கொதிச்சிரும். உடனே என்ன பண்ணிடுவார் மோதிலால் நேரு, எங்களாலையும் முடியும் அப்படின்றத காட்டுறதுக்காகவே இந்த அறிக்கையை தயார் பண்ணுவார். February 28 28 என்ன டே? சயின்ஸ் டே.
இல்லையா? ஸோ அந்த 28ஆம் தேதி காங்கிரஸ் கூடுது. ஸோ கூடி அதில் ஒரு டிராஃப்ட் பண்ணுறதுக்காக 8 பேர் வந்து இருக்காங்க. அதில் மோதிலால் நேரு வந்து தலைவராக இருக்கிறாரு. இந்த குழுனால 1928 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ரிப்போர்ட் வந்து வெளியிடுறாங்க. இந்த ரிப்போர்ட்ல என்னலாம் இருக்கு அப்படின்னா, எங்களுக்கு ஒரு டொமினியன் ஸ்டேட்டஸ் வேணும். தன்னாட்சி அப்படிங்கிற ஒரு நிலை வேணும். சென்ட்ரல் வந்து முழு பொறுப்பு வாய்ந்த அரசா இருக்கணும். உங்களுக்கு கீழ கண்ட்ரோல்ல அப்படி வேண்டாம். எங்களுக்கு முழு பொறுப்பு வாய்ந்த அரசா இருக்கணும். மாகாணங்கள் சுயாட்சியாக வந்து செயல்படணும். தெளிவா வந்து அதிகாரத்த பகிர்ந்து குடுக்கணும். சென்ட்ரல்ல 2 அவைகளை கொண்ட சட்டமன்றம், பார்லிமெண்ட்ல மேலவை, கீழவை இருக்கு இல்லையா? ஸோ கண்டிப்பா அது வந்து வேணும். தேர்தல்கள் வந்து வாக்காளர் தொகுதியோட தேர்தல் எப்படி நடக்கணும் அப்படின்னா, கூட்டுக்கலவைனா என்னன்னா, இடஒதுக்கீடு இல்லாம ஜென்ரலா நடக்கணும். இதுல வந்து முஸ்லிம்கள் சிறுபான்மையினரா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இடஒதுக்கீடு குடுக்கணும். எங்கெல்லாம் வந்து எங்க சிறுபான்மை இருக்காங்களோ, அவங்களுக்கு கண்டிப்பா இடஒதுக்கீடு குடுத்துறணும். பொது வாக்களிப்பு தான் இருக்கணும், அடிப்படை உரிமைகள் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எல்லா விஷயங்களை பத்தியும் பேசுறாரு. சைமன் குழுவோட அறிக்கை 1927ல வருது. ஏற்கனவே சொன்னாங்க, மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தை 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆய்வு பண்ணணுமா, சைமன் கமிஷன் அப்படின்னு ஒன்று போடுறாங்க. 10 வருஷம்னா 1929ல தானே மேம் போட்டிருக்கணும். இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டால் தானே டேட்டாலாம் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ 2 இயர்ஸ்க்கு பிஃபோர் போட்டாச்சு. 1927 நவம்பர் மாதம் 8ஆம் தேதி சர் ஜான் சைமன் அப்படிங்கிற ஒரு தலைமையில் இந்த குழு ஏற்படுத்தப்படுது. மொத்தம் 7 பேர் இதில் இருக்காங்க. ஒருத்தங்க கூட இந்தியன்ஸ் கிடையாது, எல்லாரும் வெள்ளைக்காரனுங்க. 1928 ஃபெப்ரவரி 3ஆம் தேதி பாம்பே வந்து முத இறங்குறாங்க. இந்தியாவில் அவங்க ரீச் ஆன இடம் பாம்பே தான். சென்னைக்கும் வருவாங்க, அதுக்கு தனி டேட் இருக்குது. ஸோ பாம்பேக்கு தான் ஃபர்ஸ்ட் வராங்க. சைமனே திரும்பிப்போ அப்படிங்கிற முழக்கம் ஒலிக்குது. சென்னைக்கு எப்போ வந்தாங்கன்ற டேட் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ சைமன் குழுவோட அறிக்கை வந்து மே மந்த்து சைமன் குழுவோட அறிக்கையும் வெளியிடப்படுது. என்ன அந்த அறிக்கையில் இருந்தது? இரட்டை ஆட்சியை நீக்கிருங்க, மாகாணத்தில் பொறுப்பான அரசை கொண்டு வாங்க, கூட்டாட்சியை நிறுவுங்க, கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கண்டினியூ ஆகிட்டு போகுது, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை வந்து சில ரெக்கமெண்டேஷன் 1935ல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. கிரிப்ஸ் தூதுக்குழு லின்லித்கோ சொன்னாரா, ஆகஸ்ட் ஆஃபர் போர் முடிஞ்சோடனே நாங்கள் வந்து உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படி இப்படின்லாம் சொன்னாரா? சரி, கிரிப்ஸ் தூதுக்குழு வராங்க. 1942 மார்ச் 23ல் வராங்க. ஆனால் போரெல்லாம் இன்னும் முடியலை. செகண்ட் வேர்ல்டு வார் எப்போ நடந்தது? 1939லேருந்து 45 வரைக்கும் நடக்கும். இவர் 40ல் ஆகஸ்ட் ஆஃபர் கொடுக்குறாரு. 40 ரொம்ப நம்மளோட ப்ரெஷர் ரொம்ப இருக்குது. ஸோ கிரிப்ஸ் தூதுக்குழு வராங்க. மார்ச் மாதம் 23ஆம் தேதி இந்தியா வந்துடுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விரைவில் சுயாட்சியை நாங்கள் கொடுத்துருவோம் அப்படி இப்படின்லாம் சொல்லி பார்க்குறாங்க. ஆனாலும் வந்து விடுதலை இண்டிபெண்டன்ஸை பற்றி பேசலை. பிரிட்டிஷ்குள்ளே நீங்கள் சுயாட்சியாக இருப்பீங்களே தவிர, விடுதலை அப்படிங்கிற வார்த்தையை பற்றி அவங்க பேசவே இல்லை. பேசலை அப்படின்றதுனால எல்லாருக்கும் ஒரு பெரிய வருத்தம். இவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, செகண்ட் வேர்ல்டு வார் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம அந்த அரசியல் சாசன வரைவு குழுவெல்லாம் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஓகே, இதில் ஒரு பாயிண்ட் பாருங்க. இந்த வரைவு குழுவுக்கு மாகாணத்துல இருந்து, அதாவது இப்போ ஸ்டேட் மாதிரி இருக்கக்கூடிய ப்ராவின்சஸ்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வருவாங்க. சுதேச அரசுகளோட கட்டுப்பாட்டில் இருந்து நாமினேஷன் நியமிக்கப்பட்டவங்க, அதாவது சுதேச அரசுகள்னா நம்ம எதை பற்றி பேசுகிறோம்? இந்த மன்னராட்சி பிரின்ஸ்லி ஸ்டேட்ல இருந்து நியமிக்கப்பட்டவர்கள். இது ஒரு தடவை கேள்வி வந்திருக்கு, எங்கேருந்து நியமனம், எங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படிங்கிறது. ஓகே, எல்லாருக்கும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒரு பயம் இதெல்லாம் இருந்ததுனால இது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக தான் முடிஞ்சது. காந்தி இதை என்ன சொல்லுவார்? பின் தேதியிட்ட காசு ஓலை, எப்பா இது செல்லா காசு அப்படின்னு சொல்லிட்டாரு. நேரு என்ன சொல்றாரு? நான் முதலாக இந்த வரைவை வாசிக்கிறப்ப கடுமையான மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன். அட படுவாவிகளா, இப்படி பண்ணிட்டீங்களேடா அப்படின்ற அளவுக்கு வருத்தம் வந்துருச்சு. கேபினட் தூதுக்குழு, இப்போ கிரிப்ஸ் மிஷன் ஃபெயிலியர் தான், இதை டேக்கிள் பண்ணுறதுக்காக வந்தவங்க தான் கேபினட் தூதுக்குழு. 1946 மார்ச் மாதம் 15ஆம் தேதி வராங்க. அவங்க கிரிப்ஸ் வந்து மார்ச் 23ல் வருவாங்க, இவங்க மார்ச் 15ல் வந்து வராங்க. ஓகே,
ஸோ அப்போ வந்து அட்லி அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்தார் இல்லையா, அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு அட்லி இருந்தார். 1946 மார்ச் 15 ஒரு அறிக்கை வெளியிடும்போது ஒப்புதல் கொடுக்குறாங்க. இந்திய அரசியலமைப்பை உருவாக்குறதுக்காக ஒப்புதல் கொடுக்குறாங்க. ஒரு 3 பேர் அடங்கிய ஒரு தூதுக்குழு வராங்க. ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் அண்ட் பெத்திக் லாரன்ஸ் 3 பேர் வராங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா அமைச்சரவை தூதுக்குழு, கேபினெட் தூதுக்குழு நிறைய பேர் இருக்குது. இதோட தலைவர் யார் அப்படின்னா பெத்திக் லாரன்ஸ் தான். நம்ம அந்த கிரிப்ஸ் ஒருத்தர் வந்தாருல்ல 1942 ஞாபகம் இருக்கா, அவர் தான் இங்கே ஒரு மெம்பராகவும் வராரு. ஓகே, ஸோ தலைவராக இருக்கிறது வந்து பெத்திக் லாரன்ஸ். இவங்க என்னெல்லாம் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, தேர்தல் நடத்துங்க, தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை வச்சு அரசியல் சாசனத்தை உருவாக்கலாம். ஸோ இங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, இங்கேருந்து நியமிக்கப்பட்டவங்களை தாண்டி ஸோ இப்படி தேர்ந்தெடுக்கவங்கள அப்படின்னு வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஒரு நியூ கவர்மெண்ட் வர வரைக்கும், புதிய அரசாங்கம் வர வரைக்கும் ஒரு இடைக்கால அரசாங்கம், இன்டர்ம் கவர்மெண்ட்டை வந்து நம்ம உருவாக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஜூன் மாதம் 1946 மார்ச் 15 வராரு. அடுத்த 3 மாதம் ஜூன் 15 இடைக்கால அரசை உருவாக்கலாமா இப்பான்னு ஒரு 14 பேருக்கு அழைப்பு விடுறாரு. ஓகே, நல்ல விஷயம் சொல்லிட்டு இதுக்கான ஒரு எலெக்ஷன் நடக்குது. இடைக்கால அரசாங்கத்துக்கு ஒரு எலெக்ஷன் நடக்குது. ஜூலை ஆகஸ்டில் நடக்குது. 208 சீட் வந்து காங்கிரஸ் வின் பண்ணுறாங்க. முஸ்லீம் லீக்கு 73 இடத்துல வந்து வின் பண்ணுறாங்க. ஓகே, மிச்சம் ஒரு 15 சீட் வந்து அதர்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க சுயாட்சியால். மிச்சம் 15 பேர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா டோட்டல் வந்து உங்களுக்கு 296 வரும், 296 சீட்டு வரும். அதுக்காக சொல்கிறேன். ஸ்கூல் புக்கில் சில சேஞ்சஸ் இருக்குது. பட் இதுதான் லக்ஷ்மிகாந்த்லேயுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவுண்ட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, செப்டம்பர் 2 ஜவஹர்லால் நேருவோட தலைமை அவர் தான் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்படுது. ஓகே, ஆனால் அவங்க வந்து எப்போ கலைச்சிடுறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15 நம்ம விடுதலை வாங்கின உடனே அதை கலைச்சிடுறாங்க 1947. ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்கில் வந்து இடங்கள் மாறி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ இடைக்கால அரசாங்கத்தில் இந்த 14 பேர் இருக்காங்க இல்லையா, இது கேட்குறாங்களா, நான் மேட்ச் ஃபாலோயிங்கில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம வந்து படிக்கலாம். ஓகே, ஜவஹர்லால் நேரு அப்படின்னா நேரு தான் காமனாக வெளி உலகத்தோட பிரிட்டிஷோட தொடர்பில் இருந்தார். காமனாக வெளியில் தொடர்பில் இருந்தார் அப்படின்னா வெளியுறவுத்துறை, காமன்வெல்த். முடிஞ்சதா? சர்தார் வல்லபாய் படேல் உள்துறை, தகவல் ஒளிபரப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ வல்லமையான படம் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. வல்லபாயின்றத வல்லமைன்னு வைங்க, பட்டேல் அப்படிங்கிறத படைன்னு வைங்க. வல்லமையான படை வச்சுருந்தாங்கன்னா, ஏன்னா அவர் தானே இந்தியாவோட இரும்பு மனிதன். ஓகே, படை வச்சிருந்து அவர்கிட்ட ஒரு தகவல் சொன்னோன்னா உள்நாட்டுக்குள்ளே போய் நல்லா ஒளிபரப்பிட்டு வந்துடுவார். இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் அண்ட் ஹோம் மினிஸ்டர்னு வரும். தகவல் சொன்னோன்னா உள்நாட்டுக்குள்ளே ஒளிபரப்பிடுவார். வெளியுறவு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, உள்துறைனா வல்லபாய் பட்டேல். ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறதுல பிரசாதம் வருதா, உணவு வேளாண்மை, பிரசாதம் உணவு வேளாண்மை. அடுத்து டாக்டர் ஜான் மத்தாய் அப்படிங்கிறத மெத்தேன்னு ஞாபகம் வைங்க. தொழில்துறை மற்றும் விநியோகத்துறை. தொழிற்சாலையில் போய் விநியோகம் பண்ணும்போது மெத்தை போட்டு தூங்கக்கூடாது. ஓகே, மெத்தை போட்டு தூங்கக்கூடாது, மத்தாய். ஜக்ஜீவன் ராம் தொழிலாளர் துறை. ராமா இந்த தொழிலாளரை ஜீவனோட காப்பாத்து அப்படின்னு ஞாபகம் வைங்க. ராமா இந்த தொழிலாளரை ஜீவனோட காப்பாத்து அப்படின்னு ஞாபகம் வைங்க. தொழிற்சாலை வேற, தொழிலாளர் வேற. தொழிற்சாலைனா இண்டஸ்ட்ரி, தொழிலாளர் லேபர், ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்தேவ் சிங் அப்படின்னு வருதா, பல்தேவ் வந்து பலம்னு, அவங்க பல்தேவ்னா பலம், பலமானவங்களை தான் பாதுகாப்பில் போடுவாங்க. பல்தேவ் பலமானவங்களை தான் பாதுகாப்பில் போடுவாங்க. CH பாபா சுரங்கம் மற்றும் மின்சாரத்துறை. நீங்கள் சுரங்கத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டாலும் சரி, மின்சாரத்தில் மாட்டிக்கிட்டாலும் சரி, பாபா அப்படிங்கிற கடவுளை அழைச்சிங்க அப்படின்னா அவர் உங்களை காப்பாற்றுவார். லியாகத் அலி கான் நிதித்துறை. இது நமக்கு ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் பில் பாஸ் பண்ணவர், இடைக்கால அரசாங்கத்திலேயே ஃபினான்ஸ் வந்திருப்பார் இல்லையா, லியாகத் அலி கான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, லியாகத் அப்படிங்கிறத. அடுத்து ஆசஃப் அலி
ரயில்வே போக்குவரத்து. ஸோ அந்த காலத்தில 1946லலாம் வந்து ரயில்ல போக ஆசையா இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசஃப் அலி. சந்திரிகர் வணிகத்துறை காமர்ஸ்ன்னு வரும். ஸோ சந்திரிகா சோப்பை விற்கனா கூட இப்போ பிஸ்னஸ் தானே, வணிகம் தானே அது. அது ஒரு பிஸ்னஸ், வணிகம். அடுத்து காஸ் நாஃபர் அலி கான் சுகாதாரத்துறை. காசு அப்படின்னு வைங்க. நம்ம சுகாதாரமாக ஹெல்த்தை பார்த்துக்கலன்னா காசு செலவழித்து நிறைய வந்து உடம்பு பார்த்துக்கிற மாதிரி ஆகி போயிடும். அதனால் காசு செலவழிக்காமல் இருக்கணும்னா நம்ம சுகாதாரமாக இருக்கணும், ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஜோகேந்திரநாத் மண்டல் சட்டத்துறை. லா படித்தவங்களாம் ரொம்ப ஜோராக ரொம்ப மண்டையாக இருப்பாங்க. மண்டைனா ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. அப்போ ஜோராக மண்டையாக இருக்கிறவங்களாம் சட்டத்துறையில் இருப்பாங்க. அப்துர் ராப் நிஸ்தார் அப்படிங்கிறவர் வந்து அப்துர் அஞ்சல். வீட்டுக்கு அப்துல்ன்றவன் வந்து என்ன பண்ணுவாங்க, அஞ்சல் போட்டு போவான், அதாவது போஸ்ட் போட்டு போவான். அப்துர் ராப் நிஸ்தார். அஞ்சல் வான் போக்குவரத்து ரெண்டுமே வரும், போஸ்ட் மற்றும் ஏர் ரெண்டுமே வரும். ராப் நிஸ்தார். ராஜகோபாலாச்சாரி கல்வி மற்றும் கலை. ராஜா காலத்தில் நீ பிறந்திருந்தாலும் நீ கல்வியும் கலையும் கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஓகே, ராஜா காலத்தில் பிறந்ததுனாலும் சாரின்லாம் சொல்லிடக்கூடாது. ஐயோ சாரிங்க நான் படிக்கலைங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா ராஜா சாரி நீங்கள் சேர்த்து ஞாபகம் வைக்கலன்னா நீங்கள் ராஜேந்திர பிரசாத்தோட கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இல்லையா? ஸோ ராஜா சாரி ரெண்டையும் சேர்த்து ஞாபகம் வைக்கலான்னா கல்வி கலை ரெண்டையும் படிச்சிடணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது பொறுத்து நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு போகலாம். தேங்க்யூ.